ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம 2-3 டைம் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய அஹ்மத் லீத் குரூப் ஒரு லா ஃபார்ம் இருக்கு. அங்க வந்து இருக்கக்கூடிய லா அட்வைசர் நம்ம கீதாஞ்சலி மேடம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்ம கீதாஞ்சலி மேடத்தை நம்ம சேனலுக்காக வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். அதாவது மேடம், ஒரு கம்பெனியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டாஃப். அவங்க ஒரு 5-6 வருஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்காங்க. இப்போ லோக்கல் ஹையரா வந்து வேற ஒரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் போறாங்க. வேலை தேடி போறாங்க. அங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துக்கு எல்லாம் அங்க கம்பெனி செட் ஆகல. வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போக முடியுமா? உடனே வேற கம்பெனிக்கு அடுத்த கம்பெனிக்கு போக முடியுமா? இப்ப வந்து லோக்கல் ஹையருக்கு வந்து நம்ம அங்க போய் 3 மந்த்ஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி அங்க இருந்தா வேலை பிடிக்கல, வேற கம்பெனிக்கு போனோம். அதானே கேள்வி? ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது விசா அடிச்சுன்னா அது பிரச்சனை தான். விசா அடிச்சுன்னா நம்ம வந்து புது கம்பெனியோட விசால இருக்கு. அப்ப லோக்கல் ஹையருக்கு வந்து 1 இயர் ஃபினிஷ் பண்ணாம கேஸும் கொடுக்க முடியாது. அவர் ஒத்துக்கணும்னா உங்களுக்கு போய்க்கலாம். இந்த 2 மாசத்துக்கு இடையில வந்து அந்த ப்ரொமோஷன் பீரியட் அந்த இதெல்லாம் ஃபாலோ அது வந்து விசா அடிக்கலைன்னா பரவாயில்ல. ஆனா நீங்களே பாருங்க, விசா அடிச்சுன்னா அவரு வந்து இந்த கம்பெனில இருக்கு, புது கம்பெனில இருக்கு. ஆனா புது கம்பெனில எப்படின்னா லோக்கல் ஹையர். அப்ப அவரு லோக்கல் ஹையர்னு பார்க்கும்போது இப்ப லோக்கல் ஹையருக்கு வந்து 1 இயர் கண்டிப்பா அங்க ஒர்க் பண்ணணும். நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க வந்து இப்போ வேற கம்பெனிக்கு போறதுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து விட்டாதான் போக முடியுமா? இல்ல விடலைன்னா அவங்களுக்கு எதிராக எதுவும் கேஸோ போக்குவரத்தோ ஃபைட் பண்ண கண்டிப்பா கேஸ் கொடுக்க முடியாது. ஆனா விசா அடிச்சுனா அவர் வந்து லோக்கல் ஹையர் இந்த வரைக்கும் ஆமா, அடிக்கலன்னா பரவாயில்ல. ஆனா அடிச்சுனா 1 ஏன்னா அவரோட சிவில் ஐடி வச்சு நமக்கு கேஸும் ஓபன் பண்ண முடியாது ஷோன்ல. 1 இயர் அடிச்சாச்சுன்னா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணணும். ஆமா. சோ அப்ப இந்த ஒரு 2 மாசம் அந்த 3 மாசம் அந்த 100 நாள் சொல்றாங்களே, 100 நாளுக்கு ப்ரொபேஷன், அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. 100 டேஸ்க்குள்ள நமக்கு இன்னும் அது பிடிக்கலன்னு அங்க மாத்திக்கலாம். ஆனா இப்போ என்ன நடக்குதுங்கன்னா, விசா அடிச்சிருக்கு. விசா அடிச்சுன்னா இப்ப அவரு கொடுக்கல. அப்ப அவர் வந்து கம்பெனி சொல்றீங்க இல்ல உங்களுக்கு வேற மாத்த முடியாது அந்த மாதிரி சொல்லுங்க, கேஸும் ஓபன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி லோக்கல் ஹையர் அவருடைய சிவில் ஐடி வச்சு ஷோன்ல கேஸ் ஓபன் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், ஒரு டெலிவரி கம்பெனி, தலபாத் மாதிரியான டெலிவரி கம்பெனி, அங்க ஒரு 30-40 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க கம்பெனி ஏதோ சம்திங் இஷ்யூனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏதோ சம்திங் இஷ்யூ, ஓனருக்கும் பிரச்சனை. அப்போ இவங்களுக்குலாம் வந்து அந்த ஆர்டிகல் 14 டெம்பரரி விசா அடிச்சிடறாங்க பாஸ்போர்ட்ல. இப்போ இவங்களுக்கு டிரான்ஸ்பர் வேற கம்பெனிக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்தா வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம். ஆனா அவங்க கொடுக்கல. சோ இவங்க வந்து ஒரு 2-2.5 வருஷம் ஆகுது. ஃபைட் பண்ண முடியுமா? கேஸ் போட முடியுமா? நார்மலி டெலிவரி கம்பெனிக்கு வந்து முபாரக் அல் கபீர் விசா தான் அடிக்கும். அப்ப இந்த முபாரக் அல் கபீர் விசா வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் விசா. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம கண்டிப்பா அவருக்கு வந்து ரிலீஸுக்கு கேஸ் கொடுக்க முடியாது. கேன்சலேஷன் கேஸ் மட்டும்தான் ஓபன் ஆகும். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த முபாரக் அல் கபீர் விசா அப்படினாலே 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான். எஸ். இல்ல இங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த 2 வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. முபாரக் அல் கபீர் விசானா ஷார்ட் டேர்ம் விசா. அது வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் விசா. அது அந்த விசையில யாரு வந்தாலுமே கம்பெனி ஒத்துக்கணும்னா ஓகே. அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் கேஸே ஓபன் ஆகாது. அடுத்து வந்து ஒரு கம்பெனில இந்த மாதிரி தான் ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 10-15 பேர் கம்பெனில இருக்காங்க. அவங்க ஒரு 3-4 மாசமா அந்த வந்த உடனே அந்த மெடிக்கல் இதெல்லாம் போட்டு சிவில் ஐடி அடிக்கிற ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. விசாவே அடிக்கல. அவங்க அப்படியே இருக்கிறாங்க. சம்பளமும் கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம வேலை மட்டும் பாக்குறாங்க. போலீஸ்க்கு நேரா போறாங்க. போனதோட உடனே டக்குன்னு அவங்க இந்த கானூன் இதெல்லாம் போயிட்டு இருந்த நேரம் உடனே ஃபிங்கர் வச்சு அனுப்பி விட்டாங்க. முடிஞ்சு அவங்க இப்ப இல்ல இங்க இருந்தாதான் பேச்சு, இல்ல போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி நம்ம கையாளுறது? அது இப்போ எல்லாம் நடந்துட்டே இருக்கு அந்த மாதிரி. இப்ப வந்து பல கம்பெனிகளும் வந்து ஹையர் எடுத்து அப்புறமா விசா அடிக்காம இங்கே இருந்து அப்புறமா 1 இயரா விசா இல்லாம கராமா வந்து அப்புறமா ஃபிங்கர் இல்லீகல் தான். ஆனா கம்பெனி என்ன சொல்லிங்க, ஓகே கண்டிப்பா உங்களுக்கு விசா அடிக்கலாம் அந்த மாதிரி ஃபேக்கா ப்ராமிஸ் கொடுத்து அப்புறமா விசா அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபிங்கர் வச்சுதான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு வேற எந்த ஒரு எதுவுமே என்ன பண்ண முடியும்? விசையே அடிக்கல. விசா அடிச்சாதான் நமக்கு அந்த கம்பெனிக்கு மேல ஏதாவது கேட்க முடியும். ஆனாலும் நமக்கு ஷூல கேஸ் கொடுத்துக்கலாம். ஆனா அது அவ்வளவு இது கிடையாது. ஆமா, அது ரொம்ப பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கு இங்க. ஆனா அப்பதான் நம்ம வேலை இங்க வரும்போது நல்லா யோசிச்சு கம்பெனி எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் வரணும். இல்லைன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து, ஒருத்தங்க ஒரு கம்பெனில ஒரு 10 வருஷம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா
அந்த 10 வருஷத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு இண்டெம்னிட்டி கிடைக்கும். எஸ். ஸோ அந்த இண்டெம்னிட்டி கொடுக்கறதுல வந்து அவங்க சேலரி பேஸ்ல கொடுப்பாங்க அப்படிதானே? ஆமா. அந்த இது வந்து வாங்கிட்டு வேற கம்பெனிக்கு போறாங்களோ அல்லது க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போறாங்கன்னு வைங்களேன் ஊருக்கு. அந்த மாதிரி போகும்போது அது வேற கம்பெனிக்கு மாறும்போது அந்த இண்டெம்னிட்டி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டா தான் கிடைச்சிச்சா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. கம்மியா கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்போ அது எதிர்த்து கேஸ் போட முடியும். இப்போ ஒரு 1000 தினார் கிடைக்க வேண்டிய இண்டெம்னிட்டில 500 தான் கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு கேஸ் கொடுக்க முடியும். கண்டிப்பா கொடுத்துக்கலாம். கோர்ட்ல கேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ 1000 கேடி கிடைக்கல, 500 கேடி தான் கம்பெனி கொடுத்துருக்கு. ஆனா இப்போ எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணு தெரியுமா, இப்போ கோர்ட்ல இருந்து ஒரு பேப்பர்ல கை எடுத்து வாங்குங்க. ஏன்னா எனக்கு அங்க இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு, எனக்கு அங்க இருந்து எதுவும் கிடைக்க எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல சைன் வாங்கி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு அது தட்டி கேட்க முடியாது. அவர் வந்து அந்த பேப்பர் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வருவாங்க. ஆமா ஆமா. ஆனா அது அரபிக்ல தான் இருக்கும் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த அவருக்கு வந்து தெரியாது அது என்ன எழுதி இருக்கு. ஆனா அது பார்க்கணும். அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, நீங்க எதுல சைன் பண்ணி கொடுக்கும்போது அதுல என்ன எழுதி இருக்குன்னு ப்ராப்பரா தெரியணும். தெரியலன்னா உங்களுக்கு யார்கிட்ட அது கேட்டுக்கலாம். இப்போ வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் ஒரு நமக்கு வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் சைன் போடணும். அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்து மேபி கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ், அது வந்து சீக்கிரமா முடியாது. 9 months to 1.5 years வரும். அப்பதான் நம்ம கேஸ் லூஸ் ஆகும். கேஸ் கொடுத்தா கூட ஒருவேளை நம்ம அங்க சைன் போட்டுட்டோம் கம்மியா கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபைட் பண்ண முடியாது. எதுவும் ப்ரூஃப் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா. அமௌண்ட்டும் மேபி அந்த பேங்க் த்ரூவா கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு பண்ணலாம். ஆமா ஆமா, அது கொடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த மாதிரி நம்ம முதல்ல அது தெரியணும். கேஸ் நான் அந்த பேப்பர்ல இப்ப எங்கிட்ட கேஸ் வரும்போது நான் முதல்ல அதுதான் கேட்பாங்க. நீங்க ஏதாவது பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா, உங்களுக்கு சேலரி எவ்வளவு, அதை வச்சு எவ்வளவு கால்குலேட் பண்ணி எவ்வளவு வரணும். ஏன்னா இந்த இண்டெம்னிட்டில வந்து லீவ் சேலரி பெண்டிங் எல்லாமே வரும். எல்லாமே சேர்ந்துதான் இண்டெம்னிட்டி வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் மேடம், ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில 3-4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்பரா அவங்க வந்து வேற கம்பெனி போறதுக்காக ரிசைக்னேஷன் கொடுத்து 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆகி போக போறாங்க. அந்த போகக்கூடிய லாஸ்ட் டைமிங்ல வந்து அவங்க விசா எக்ஸ்பயர் ஆயிருது. ஸோ அந்த டைமிங்ல வந்து அந்த விசா எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டைமிங்ல அந்த செக்கிங் போக்குவரத்து வரும்போது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அது எப்படி கம்பெனி இங்க இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து ஹேண்டில் பண்ணிருமா, இல்ல அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் எப்படி நம்ம கையாளுறது? ஓகே, குட் கொஸ்டின். பிகாஸ் இந்த மாதிரி பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்ல, குவைத்துல இப்போ இல்லீகல் லாட் ஆஃப் செக்கிங். அப்ப எப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி வந்து ரிலீஸ் கொடுக்கன்னு சொல்லியிருக்கு, ஆனா அக்காமையும் ஃபினிஷ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப எப்படின்னா இப்ப கம்பெனி சொல்லுவீங்க ஓகே நான் ரிலீஸ் கொடுக்குறேன், கம்பெனி சொல்லுவீங்க ரிலீஸ் கொடுக்குறேன், வெயிட் பண்ண மேபி டெக்னிக்கல் எரர், நீங்க வந்து ஒரு 1 week எல்லாம் வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 week 3 week அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த நிலைமையில இப்ப போலீஸ் புடிச்சுன்னா அவர்கிட்ட நமக்கு இதுவும் சொல்ல முடியாது. என்னோட கம்பெனி ரிலீஸ் கொடுக்க சொல்லியிருக்கு, நான் அதனால வெயிட் பண்றேன். நோ, அவர் கேட்கவே மாட்டேன். அவர் அதை கேட்கறதுக்கு ரெடி இல்ல. அந்த மாதிரி இதுவும் அப்பவே பிடிச்சி ஃபிங்கர் எடுத்து அனுப்புவாங்க ஊருக்கு. ஃபிங்கர் எடுத்து அனுப்புனா இப்ப தெரியும் இல்லையா குவைத்துல எப்படின்னு. சோ அந்த இடத்துல ஒண்ணுமே இவங்க கம்பெனி வந்து எதுவுமே பண்ண முடியாது. கம்பெனி அவருக்கு அது கேட்கறதுக்கு இல்ல. அவர் வந்து விசா இல்ல, இல்லீகலா இருக்கு. அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க சைடுல இருந்து பார்க்கும்போது விசா இல்ல. ஆமா, ஆனா குவைத்துல ஆஸ் பர் குவைத்ல ஒரு நாள் விசா இல்ல இருந்தா கூட இல்லீகல், இட்ஸ் நாட் லீகல், ரைட்? சோ அவரை பிடிச்சி ஊருக்கு அனுப்புவாங்க. சோ என்னன்னா இப்போ அதுக்காக எனக்கு சொல்லணும் அதை எல்லார்கிட்டையும். இப்ப யாருக்காவது இந்த மாதிரி விசா இல்லாம இருக்கு, கம்பெனி ரிலீஸ் கொடுக்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருந்தா நீங்க போய் குரூஜ் அடிச்சுக்கோங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஜவாசத்துல. அப்படி இல்லாம கம்பெனி ரிலீஸ் கொடுக்கும் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 3-4 கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இல்ல கம்பெனி அடிக்கலன்னா கூட, இப்ப கம்பெனி அடிக்கலன்னா கேஸ் கொடுத்துக்கலாம். கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கேஸ் பேப்பர் வச்சு நமக்கு குரூஜ் அடிச்சுக்கலாம். ஆமா. அப்ப அதனால உங்களுக்கு உங்க கம்பெனில 4 years ஒர்க் பண்ணா உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க கம்பெனி கொடுக்குமா இல்லையான்னு ஒரு ஐடியா இருப்பாங்க. சோ 1 week எல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனா 2 week 3 week அந்த மாதிரி போய் ஒரு கொடுக்கலன்னா சீக்கிரமா போய் கேஸ் ஓபன் பண்ணிடுங்க. கேஸ் ஓபன் பண்ணியதுக்கு அப்புறமா அந்த கேஸ் பேப்பர் வச்சு ஜவாசத்து போங்க உங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருந்தா. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க குவைத்ல. ஆனா அது இல்லீகல். பாஸ்போர்ட் நம்ம கையில தான் இருக்கணும். சோ அது ஒரு மெயின் ஒரு இது பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கணும்னு லீகலா நீங்க சொல்றீங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% அது சாத்தியமே இல்லை. யாரு கையிலயும் கொடுக்கறது இல்ல, அது கேட்கறதுக்கும் தயங்குறோம் எல்லாருமே. ஆனா அந்த லாயில ஒரு இது இருக்கு, எப்படின்னா உங்களுக்கு ஓகேனா கொடுத்துக்கலாம். அந்த ஒரு இது ஆனா இப்ப பாருங்க, என்னன்னா எப்போ கம்பெனிக்கு வர்றப்போ கான்ட்ராக்ட் போடும்போது பாஸ்போர்ட் அவங்க வந்து வாங்கிக்கும் போது ஒரு சைன் ஒன்று வாங்கிடுறாங்க. சோ அங்க அந்த இடத்துல நம்ம சம்மதம் ஆயிடுது.
இல்ல நீங்களே பாருங்க, இப்ப புதுசா குவைத்துக்கு வர்றீங்க, கம்பெனில வந்து ஜாயின் பண்ணதா போற அந்த டைம்ல பாஸ்போர்ட் வேணும், இல்ல நான் தர மாட்டேன், ஆஸ் பர் சொல்ல குவைத்துல கொடுக்க முடியாதுன்னு எப்படி அவர் முடியாது, சொல்லும்? பேச முடியாது. பேச முடியாதுல்ல, அது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா அப்புறமா ரிலீஸ் வாங்கி புது கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியல, அந்த டைம்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். கண்டிப்பா பாஸ்போர்ட் என் கையில அது சொல்லி கம்பெனிக்கு வந்து எதுவும் உங்களை செய்ய முடியாது. செய்ய முடியாது. பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கணும், ரூல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சம்மதத்தோட வேணா கொடுத்து வைக்கலாம், ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆனா கேட்கிற நேரத்துல அவங்க கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா தான் நீங்க அந்த இடத்துல ஃபைட் பண்ணணும். கொடுக்கணும், அவங்க கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுக்குறாங்க. அப்ப என்ன இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இல்லீகலா ஐ மீன் விசா இல்லாம இங்க இருக்க கூடாது, அது இல்லீகல். சோ அது ஒரு நாள் கூட இருந்தா கூட அது இல்லீகல். சோ அதனால இந்த மாதிரி நிலைமையில கேஸ் கொடுங்க. கம்பெனி ரிலீஸ் கொடுக்கலன்னு ஓகே, கேஸ் கேன்சல் பண்ணிக்கலாம்ல. அட்லீஸ்ட் உங்களோட சேஃப்டிக்காக கேஸ் கொடுத்து பாஸ்போர்ட் இருந்தா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. அப்புறமா எனக்கு ஒரு இது இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லணும். இப்ப நம்ம வந்து ஒரு பிளாட்டுக்கு ரெண்டில் எடுக்கும்போது நம்ம கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவீங்க, நம்ம சிவில் ஐடி வச்சுதான், மேபி நமக்கு ஆகலாம், இல்லைன்னா ஃப்ரெண்டுக்கு ஆகலாம், யாருக்காவது நம்ம எடுத்துனா அங்க இருந்து அவர் வேற சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் அந்த பிளாட் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா இப்ப வந்து அவர் கேஸ் கொடுப்பாங்க, யாரு சிவில் ஐடி அங்க கொடுத்துருக்கோ அவருக்கு மேல கேஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கேஸ் வருது அந்த மாதிரி ரெண்ட் இஷ்யூ சொல்லி. ஓகே, அப்படி எப்படின்னா இப்ப சிலவருக்கு தெரியாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னே தெரியாது, மேபி ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். அப்புறமா 2 years கழிஞ்சு ஊருக்கு போகும்போதா ஏர்போர்ட்ல உங்களுக்கு வந்து 4000 கேடி இருக்கு, இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே, அப்ப அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம கான்ட்ராக்ட் எல்லாம் திருப்பி போகும்போது கேன்சல் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேஸ் வரும். அப்புறமா ஆனா இப்ப வந்து எல்லாருமே சஹேல் ஆப் இருக்கு போன்ல, சஹேல் ஆப்ல கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. ஆமா, எந்த கேஸ் இருந்தாலுமே சஹேல் ஆப்ல இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன இருந்தாலும் நீங்க செக் பண்ணுங்க உங்க சஹேல் ஆப். அது செக் பண்ணா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல நீங்க இப்போ ஒரு 1 week 2 week முன்னாடி உங்க சஹேல் ஆப் ஃபுல்லா செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது லைபிலிட்டி இருக்கா, ஏதாவது இன்னும் டிராபிக். நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 week 2 week முன்னாடி செக் பண்ணணும். எஸ், பிஃபோர் 1 day செக் பண்ணி ஒரு ப்ரோஜனம் ஏதோ சம்திங் வருது அப்படின்னா நீங்க போய் நீங்க பேமெண்ட் அடைச்சா கூட அது கிளியராக 1 or 2 days எடுக்கும். ஆமா, சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி 1 or 2 weeks முன்னாடி செக் பண்ணிட்டு அது கிளியர் பண்ணுங்க. அப்புறமா அங்க போய் உங்களுக்கு ஹெட்ஏக் கிடையாது. அப்புறமா ஏர்போர்ட் போக முடியாது. சில பேருக்கு வந்து டிராவல் பேனே இருக்கு இந்த ரெண்டு இஷ்யூல. சோ அதனால நான் சொல்றேன், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கா உங்க ரிலேட்டிவ் யாருக்கு வந்து பிளாட் எடுத்து கொடுக்கும் போதும் அவர் அங்க இருந்து போகும்போது அந்த கான்ட்ராக்ட் உங்க சிவில் ஐடி வச்சுதான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, அந்த கான்ட்ராக்ட் ப்ராப்பரா கேன்சல் பண்ணி தான் போனோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்க மேல கேஸ் எடுப்பாங்க, டிராவல் பேன் வரும். சோ அதுதான் எனக்கு இப்போ சொல்லணும் எல்லார்கிட்டயுமே. சந்தோஷம். அடுத்து ஜென்ரலா வேற ஏதாவது நம்ம பீப்புளுக்கு ஜென்ரலான அட்வைஸ் இந்த பொருள் சிச்சுவேஷன்ல ஜென்ரல் அட்வைஸ் ஏதாவது கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஜென்ரலா எனக்கு இதுதான் மஸ்ட். ஏன்னா எனக்கு இது ரெண்டு இஷ்யூ தான் எனக்கு இப்ப வந்துட்டே இருக்கு, அந்த மாதிரி கேஸ். எனக்கு அதுதான் எல்லார்கிட்டையும் சொல்லணும். ஏன்னா அது அவரும் யாருக்குமே தெரியாது அதை பத்தி. இப்ப சிவில் ஐடி கொடுத்தோம்னா ஓகே, அப்புறமா வேற இப்ப அந்த ஃப்ரெண்ட் இவர்கிட்ட சொல்லணும்னு கிடையாது, வேற மாத்திக்கலாம், வேற வீட்டுக்கு போய்க்கலாம். அப்ப இவருக்கு தான் கேஸ் வரும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, இவருக்கு தான் கேஸ் வரும். சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு. அப்புறமா ரெஸ்பெக்ட் குவைத் லாஸ், இல்லீகலா குவைத்ல இருக்காதுங்க. ஓகே, இப்ப கம்பெனி விசா அடிக்கலன்னா நீங்க போய் கேஸ் கொடுங்க, கேஸ் ஓபன் பண்ணுங்க, அப்புறமா போய் பாஸ்போர்ட் இருந்தா எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லாம கம்பெனி ரிலீஸ் கொடுக்கும் சொல்லி 2 weeks 3 weeks 1 month, அது தப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறமா எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த கேன்சல் பண்ணி ஊருக்கு போனவர் இருக்குல்ல, இப்போ வந்து இப்போ முபாரக் அல் கபீர் விசா கண்டிப்பா 3 years கழியாம அவருக்கு ரிலீஸ் கிடைக்காது. கம்பெனில வந்து ரொம்ப இஷ்யூ, அவட அங்க ஒத்துக்கவே முடியாது, வேலை பார்க்க முடியாது சொன்னா ப்ராப்பரா கேன்சல் பண்ணி போயிடுங்க. அப்புறமா திருப்பி குவைத்துக்கு வரலாம், வேற விசால வந்துக்கலாம். அப்படி இல்லாம அங்க இருந்து ஓடி போய் அங்க இருந்து ஆமா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க போய் ஷூல போய் கேஸ் கொடுங்க, கேன்சல் பண்ணி போயிடுங்க. அப்படி இல்லாம அங்க இருந்து ஓடி போய் அப்புறமா 2-3 monthsக்கு அப்புறமா கம்பெனி அப்ஸ்காண்டிங் போட்டு அப்புறமா நீங்க போயினா ஃபிங்கர் வச்சுதான் போக வேண்டி இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லீகலா எதுவும் பண்ணாதீங்க. அதுதான் எனக்கு சொல்ல விரும்புறேன் நான். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் பதில் கொடுத்தாங்க. அது போக நமக்கு ஜென்ரலான அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. வேற ஏதாவது இது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா மேடமுடைய நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், தாராளமா நீங்க எப்போ வேணாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.